1947, 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசை வெல்லுங்க. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திரு ஆர்.எஸ். தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று இரவு ஆர்கே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பு ஒருத்தர் தீ குளிச்சிருக்காரு. இது பெரிய அளவுல சர்ச்சையா போயிட்டு இருக்கு. நடவடிக்கை எடுக்கலையா, காவல்துறை புகார் எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் சார்? இந்த தீக்குளிப்பு காரணம் என்ன? இந்த ராஜ் என்ன அவர் தீக்குளிச்ச ஒரு பேர் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப ஏன்னா உடம்பு பாயில் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப அதிகமான பெயின். அது ரொம்ப ஜீரணிக்க முடியாது. சட்டம் எதிர்பார்க்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றாரு. 2 பேர் மேலே தன்னோட நண்பர்கள் தொடர்ந்து 2 பேர் தன்னை அசிங்கப்படுத்துறதாகவும் அவமானப்படுத்த அடிக்கிறாங்க, தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லி அது கொஞ்சம் போலீஸ் எல்லாம் அந்த விசாரிச்சுக்கலாம் போ அப்படின்னு தானே சொல்லுவாங்க. எடுத்தடுப்புலேயே விரைந்து செயல்படுறது இல்லை. ஏன்னா நிறைய பேர்டனில் சரி சின்ன பிரச்சனை கூப்பிடலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி இப்போ முன்ன மாதிரியும் இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கவும் முடியறதில்ல. போலீஸுக்கு சம்மன் கொடுக்கணும், உங்களுக்கு சம்மன் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ எல்லாம் சமூக வலைதளம் தான் வளர்ந்துட்டேன். போலீஸை கூப்பிட்டோன்னு வர்றதெல்லாம் கிடையாது. யாரும் சம்மன் அனுப்புங்க வீட்டுக்கு வரோன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனை போலீஸுக்கு இருக்குது. இது ரொம்ப வருந்தத்தக்க செயல். நம்ம அதே நேரம் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம டைரெக்டாகவும் அட்டாக் பண்ண முடியாது. இவர் நிறையா சொல்கிறாங்க. இவர் குடும்பத்தில் உள்ளவங்க பொங்கல் அன்னைக்கு எங்கே குடிச்சிக்கிட்டு இருந்த மேலே வழக்கு பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஜாமீன் கொடுத்து ஒரு தம்பியை அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவர் பேட்டி கொடுத்தாரு, பார்த்தேன். நான் தான் போய் எழுதி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு. இவர் இந்த பற்ற வேலைன்னு லேத்து இந்த மாதிரி நெட்டு போல்டு பற்ற வேலைன்னு சொல்லுவாங்க. அதில் வேலை செய்கிறாரு. போலீஸ் நேராக அங்கே போயிருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் தேவையில்லாது தான். வேலை செய்கிற இடத்துக்கு போக வேண்டியதில்லை. யாரையுமே ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். இந்த ஃபிட்னஸாக போட்டார் ஒரு பையன், அவராக தான் சொல்கிறாரு. என்னை கூப்பிட வேண்டியதானே, நான் அழைச்சாந்து ஒப்படைச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லி பேசுகிறாப்புல. அதங்க உண்மைதான். ஏன்னா ஒரு உயிரை நம்மளால் கொடுக்க முடியாது ஒரே நேரத்தில். ஆனால் ஒரு உயிரை பாயில் ஆகுது. பட் அவர் தொடர்ந்து இதுமாதிரி நெருக்கடி இருக்குங்குள்ள உண்மையிலே இந்த ஆனஸ்ட் பர்சன் தி கமிஷனர் அருண், நான் மாற்றுக்கிறது இல்லை. நான் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருக்கேன். ஒரு ரைட் லாயல் ஓகே பர்சனாலிட்டி ஓகே. அவரை போய் சந்திச்சிருக்கலாம் இவர். அதுதான் நான் சொல்ல முடியும். இது ஒரு தவறான முன்னுதாரணம். திருவேற்காடு ஸ்டேஷன் அது மாதிரி நடந்துச்சு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேராக ஒரு அஃபென்ஸ் எரிச்சிக்கிட்டாங்க. ஃபேமிலி இப்போ டிஸ்பியூட்டை காவல்துறை ரஃபாக விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி எரிச்சிக்கிட்டாங்க. ஜீரணிக்க முடியாது. நான் பார்த்தேன், அந்த சம்பவமே எனக்கு தெரியும். ஸோ இது ஒரு தவறான எக்ஸாம்பிள் ஆகிடக்கூடாது. நீங்கள் கமிஷனர் அருணை போய் பார்த்துருக்கலாம். கன்சர்ன் போலீஸ் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க, விசாரிக்க மாட்டாங்க அப்படின்னு போய் நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ எவ்வளோ வேதனை இந்த குடும்பத்துக்கு. என்ன சொல்கிறீங்க? ஒரு உயிர் ஊசலாடுது, வலி ரொம்ப அதிகம். அப்போ உடனே போலீஸார் தான் அணைக்கிறாங்க. பார்த்தீங்கல்ல வீடியோலாம், அணைச்சி கேஎம்சி ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. அந்த தீ தடுப்பு பிரிவுக்கு வைத்தியம் நடந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் என்னென்னு. இப்போ அந்த ஜகபர் அலின்னு புதுக்கோட்டையில் நடந்த கல்குவாரி தடுப்பு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து புகார் கொடுத்தாரு. அதுவும் இதே மாதிரி தானே சார்? புகார் சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது வேற டைப், அது வேற டைப். இது வேற, அது வேற. அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. வழக்கு அது வேறு மாதிரி திரும்பிட்டது. டாட்டா 407 வச்சு மோதல் தானே, அது வேறு வழக்காக போட்டாங்க. இப்போ அது கிட்டத்தட்ட அது மர்டருங்கிற மாதிரி போயிடுச்சு. அது வேறு டைப்பு. இல்லை அது தாலுகா ஆஃபீஸில் கொடுத்த கம்ப்ளைண்ட். அது லீக் ஆகிருக்கு. அது அதிகாரிகள் மேலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது தப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் நான், இல்லைன்னா சொல்லலை. எல்லா துறையிலையும் தவறு இருக்குது. காவல்துறை இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக செயல்படணுங்கிறது இதோட கருத்து. எந்த கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் கூட்டாக விசாரிக்கணும். விசாரிச்சா தான் உடனே ஹியூமன் ரைட்ஸ் அதுன்னு அது ஒரு பக்கம் திரும்பிடுது. என்ன காரணம் சார் விசாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது? புகார் கொடுக்குறவங்களோட குற்றச்சாட்டாக இருக்குது. விசாரிச்சா இந்த மாதிரி ஆகுதுன்னு போலீஸ் தரப்புன்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ண முடியாது? இப்போ ஒரு நிமிஷம், நைட்டு யாரையும் இப்போ ஸ்டேஷனில் தங்க வைக்க முடியாது. தங்க வைக்கிறது இல்லை. ஏன்னா அது பல பிரச்சனையும் விட்டு போயிடுது. ஆஃப்டர் சாத்தாங்குளம் இஷ்யூக்கு பிறகு யாரையுமே வைக்கிறது இல்லை. 2வது, போதையில் இருந்தால் ஸ்டேஷனில் உட்கார வைக்க முடியாது. நிதானத்தில் எங்கே இருந்து ஆளை பிடிச்சாந்து எப்போ உட்கார வைக்கிறது? எப்போ போய் பார்த்தாலும் ஒருத்தன் போதையிலே இருந்தால் எப்போ தான் அழைச்சிட்டு வர்றது? அது ஒரு பிரச்சனை போலீஸுக்கு இருக்குது. போதில் ஏட்டி பூட்டி செஞ்சுருவாங்க. டக்குன்னு ஸ்டேஷனில் ஏதாவது உடச்சிக்கிறாங்க, மண்டை கண்டே இருந்தால் பிரச்சனை. அது போலீஸ் கண்ணாடியை உடச்சிக்குவாங்க. டக்குன்னு கழுத்து அறுத்து, என் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். கிளாஸ் எடுத்து அப்படி கழுத்தில் வச்சுப்பாங்க. அறுத்துப்போனால் என்ன செய்ய முடியும்? போலீஸு மறைக்கிறதா? அறுத்துக்கிறது விட்டா என்ன செய்ய? தாங்கழுத்தையே அறுத்துக்கிறது, கையை அறுத்துக்கிறது, பயமுறுத்தி விட்டுருவாங்க போலீஸை. அதனால் அது ஒரு பிரச்சனை இருக்குது போலீஸுக்கு. இது போக மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி போவாங்க. அன்வான்டாக உட்கார வச்சுருக்கீங்கன்னு. யாரையும் நீங்கள் ஓடி போகாமல் இருக்கிறதுக்கு லாங் செயின் போட முடியல போலீஸுக்கு. ஜட்டியோடையெல்லாம் உட்கார வைக்க முடியாது முன்ன மாதிரிலாம். எல்லா ஸ்டேஷன்கிட்டையும் வீடு வந்துட்டு. உங்களுடைய ஸ்டேஷன்லாம் கொஞ்சம் ப்ரைவேசியாக தான் இருந்துச்சு. இப்போ எல்லா ஸ்டேஷன்லேயும் வீடு இருக்கு. வீடுகளுக்கு மத்தியில் தானே ஸ்டேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு ரஃபாலாம் யாரையும் விசாரிக்க முடியாது. அலறல் சத்தம் வெளில கேட்கும்.
ஒரு விசாரணையில் ஒரு 2 வச்சு அனுப்புனா கம்ப்ளைண்ட் வந்து திருப்தி ஆவாங்க. இப்போ நான் ஒரு புகார் கொடுக்குறேன், சரி காம்ப்ரமைஸ் தான் பண்ணணும் அந்த வழக்கை அப்படின்னு முடிவெடுத்தாலும், என்ன அவன் அடிச்சிருக்கான் ஒன்றுமே இல்லாமல் நீங்கள் அவனை அனுப்புறீங்களே சார் அப்படின்னா, போலீஸ் 2 அறையை வச்சு போடா ஒழுங்கா இருங்கடா அப்படின்னு எழுதி வாங்கிட்டு அனுப்புவாங்க. நான் எல்லாம் அங்கே உள்ளவங்களா இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா போனவங்களா வந்தவங்களா இருப்பாங்க. எல்லா வழக்கையும் போலீஸு தூக்கிட்டு கோர்ட்டுக்கும் போகிறது இல்லை. எவ்வளோ தூக்கிட்டு போகிறது? 2 வச்சு போடுறா அப்படின்னு அனுப்பிவிடுவாங்க. 2 வைக்கவும் முடியல, மனித உரிமை கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. எங்களை போலீஸ் அடிச்சிட்டாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டாங்க அப்படின்னு. ஸோ கம்ப்ளைண்ட்டும் இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் காவல்துறை மேலே நான் இயல்பாக குற்றச்சாட்டுங்கிறது உண்டு, நான் மாற்றுக்கிறது இல்லை, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஆனாலும் இந்த பிரச்சனையை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. இன்னைக்கு இந்த டிராஃபிக்கு ஃபைன் பணத்தை எண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர், ஃபைன் போடுறாங்கல்ல, அதை உடனே ஒருத்தவங்க வீடியோ பிடிச்சி போடுறாங்க, பாருங்க லஞ்சம் வாங்கின பணத்தைன்னு. அவர் ஃபைன் பண்ண டேலி அவன் உட்காந்து எண்ணிட்டு இருக்காரு, எவ்வளோ ஃபைன் வந்தது என்னன்னு, அதை பிடிச்சி போடுறாங்க. அப்புறம் நிறைய பிரச்சனை போலீஸுக்கு இருக்குது. போலீஸு பிடிச்சி இப்போ கைது கூட இப்போ விழுப்புரத்தில் வந்து பொன்முடி அவர்கள் மீது சேற்று வீசிய ஒரு வழக்கு இருக்கு. அது அந்த கைது கூட பெரிய அளவில் விமர்சனம் உள்ளானுச்சு. இந்த பட்டப்பகலில் வந்து ஒரு குடும்பத்தையே மொத்தமாக தூக்குறாங்க, இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது அக்யூஸ் மாட்டலன்னா வீட்டில் உள்ளவங்களாம் அழைச்சிட்டு போகிறது ஒரு மரபு, ஆனால் அது தவறு. அது மாதிரி கூட்டிகிட்டு போகக்கூடாது. என் மேலே கேஸ்னால் என்ன தான் வந்து கூட்டிகிட்டு போகணும், என் வீட்டில் உள்ளவங்களும் கூட்டிகிட்டு போகக்கூடாது. ஆனால் அது கொஞ்சம் மரபு மீறப்படுது, அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கைதுன்னா ஒரு அமைச்சர், அப்புறம் என்ன ப்ரோட்டோகால் இங்கே இருக்குது? ஒரு அமைச்சரை வந்து நீங்கள் கேள்வி கேட்குறது உங்கள் ரைட்ஸ் இருக்குது. சேற்றவாரி வீசுவாங்கிறது வந்து சரியான முறையான்னு நான் கேட்குறேன், சரியான்னு கேட்குறேன். எப்போங்க இந்த பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க? ஆஃப்டர் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் பிறகு தான் இப்போ முதலமைச்சருக்கு பாதுகாப்பு, அமைச்சருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ 1991 பிறகு தான் இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இது மாதிரி ப்ரொடெக்ஷனே கிடையாது யாருக்கும். எல்லாரும் சாதாரணமாக போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க சிங்கிள் காரில். அந்த அசாசினேஷன் பிறகு ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திடுச்சு. அப்போ எல்லாருமே எச்சரிக்கை ஆரம்பித்தாங்க உளவுத்துறையெல்லாம், ஆனால் போதிய பாதுகாப்பு கொடுக்காமல் என்ன பண்ண முடியும்னு. ஸோ அவ்வளோ ப்ரோட்டோக்காலுக்குள்ளே இருக்க ஒருத்தரை வந்து நீங்கள் சேட்டலி வீசுறீங்கன்னா, உங்கள் உரிமை வந்து கேள்வி கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. பட் என் சட்டையை கிழிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது, என் மேலே கை வைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. பட் நீங்கள் ஆஸ்கிங் கொஸ்டின், அதுக்கு ரைட்ஸ் நம்ம, அது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது நீங்கள் கேளுங்க, என்ன செய்து என்னன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு கூட்டத்தில் சேட்டை பூசுறதோ, கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டுறதோ வந்து சரியான அணுகுமுறையாக எனக்கு படலை. இல்லை, காவல்துறை குறித்தான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சார். இப்போ நேற்றைக்கு கூட விஜய் அவர்கள் வந்து நான் மக்களை போய் நேரடியாக சந்திக்க போகிறேன், எனக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி மக்களை வந்து ஐடி கார்டை கொடுத்து தான் நீங்கள் உள்ளே வரணும், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியான தொடர் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல காவல்துறை மீது. இல்லை, இது நீங்கள் நான் 2 விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் வந்து இந்த முழு அரசியல்வாதியாக தன்னை என்ன ஃபார்மேட் பண்ணலை. ஏன்னா கட்சிக்காரவங்க, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் யார், இவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கங்கிற ஒரு அறிக்கை அரசுகிட்ட இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு பர்மிஷனை கொடுக்க முடியும். இவர் வந்து ஒரு சினிமா நடிகர், திடீர்னு ஒரு க்ரௌடு கூடிடுறாங்க, ஒருத்தர் கூட்ட நெரிசலில் போட்டு மிதிச்சிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? 4-5 பேர் மிரிப்பட்டு, இப்போ ஆந்திராவில் திருப்பதி சாமி கும்பிட போனவங்க தான் வைகுண்டத்துக்கே போயிட்டாங்க மிரிப்பட்டு, டோக்கன் வாங்க போய். ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸ் இதில் இருக்குது. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசோட கடமை. ஐயா, நம்ம எடுத்த இடத்துல விட்டுற முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் அமைச்சர் பொன்முடி மேலே ஒருத்தர் சேற்றவாரி பூசிட்டாரு, சேற்றாலி அரைச்சிட்டாரு, கைது பண்ணுறாங்கன்னு. டக்குன்னு ஒரு கூட்டத்தில் சும்மா கடுப்பில் ஒருத்தன் கல் எடுத்து வீசுகிறான், ஏதோ ஒரு நடக்குது, யார் பதில் சொல்கிறது? சட்டம் ஒழுங்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் கூட பாதுகாப்பு கொடுக்க முடியாதான்னு. அதனால் அவர் கட்சிக்காரவங்க வர்றாங்களா, ஊருக்காரங்க வர்றாங்களா, ப்ளஸ் ஒரு நடிகர் வேடிக்கை பார்க்க வர்றாங்களா அப்படின்றத பிரிக்கணும். அதை பிரிக்கக்குள்ளே யார் யார் வரணுங்கிறத ஒழுங்குபடுத்துதல் ஒன்றும் தவறு கிடையாது. விக்ரமனில் மாநாடு போட்டார், அதுக்கு நான் ஐடி கார்டை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லை, ஏன்னா அது மாநாடு. இது வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயம். பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வந்து சென்சிட்டிவாக போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள். ஏன்னா 3 இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க, மத்திய அரசு கேட்குறாங்க, 3 இடம் கொடுக்குறாங்க. திருப்பூரூர் 1, பரனூர் 2, பரந்தூர் 3. பரந்தூரையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்கே இருக்குது, அங்கே எங்கே இருக்குது ஏர்போர்ட்டுன்னு, இங்கே தான். ஆனால் அங்கே திருப்பூரூர் வந்து நெக்லெக்ட் ஆகிப்போச்சு. எனக்கு சீஷோருக்கு பக்கத்தில் ஃப்ளைட்டு வைக்க முடியாது, ஏரோட்ரம் வைக்க முடியாது, கடற்கரையிலேருந்து கிட்ட இருக்க தொட்டு அந்த இடத்த விட்டுட்டாங்க, கை விட்டாங்க. பரனூர் வந்து சிட்டியை விட்டு ரொம்ப தூரத்தில் போயிட்டு மழை வந்து அதிகமாக இருக்குது, டேக்அப் பண்ண முடியாதுன்ட்டு 2வது இடத்தையும் விட்றாங்க. பரந்தூர் தான் அதுக்கு சூட்டபுள் பிளேஸ்னு. இது ஒன்றும் யாரும் தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல தான் வைங்கன்னு சொல்லியோ யாரும் சொல்லி, இதுக்கு தனி குழு இருக்குது, தனியாக படித்த இன்ஜினியர்ஸ் வர்றாங்க, அவங்க இந்த இடம் தான் இது கரெக்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்போ விவசாயம் கொஞ்சம் பாதிக்கப்படுவது எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன், தவறு தான். சோத்துக்கு பதில் வேறு எடுத்து திங்க முடியாது. ஆனாலும் நாட்டோட வளர்ச்சி டெவலப்மெண்ட் பண்ணக்குள்ள இது மாதிரியான இழது வரும். அந்த விவசாயிகளுக்கு இரட்டிப்பு இழப்பீடு வழங்கணும், இல்லை மாற்று இடம் வழங்கணும், இதெல்லாம் அரசு செஞ்சு தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு இல்லை.
அவர் போய் சந்திக்கணும், மக்களை போய் சந்திக்கணுங்கிறதையும் நம்ம இருக்கு. அவர் இன்னைக்கு ஒரு கட்சி லீடர் ஆயிட்டாரு. எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்றாங்க, பண்ணல, அது 2வது பிரச்சனை. ஆல்வேஸ் அவர் இப்போ லீடர் அப்படித்தானே. வெல்கம் வரட்டும். பொலிட்டிக்ஸ்க்கு வந்து அரசியலை பண்ணாதானே தெரியும்பாங்கல்ல, பித்தம் எப்படி இருக்குன்னு. அரசியல் அந்த அளவுக்கு கஷ்டம். ரைட்டு. அவர் வந்து பார்க்குறாரு, பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அவர் புஷி ஆனந்த் சொல்றாரு, அங்கிட்டு போங்க, அங்கிட்டு போங்கன்னு. அதே யாரும் கேட்க மாட்றாங்க. இதே ஒரு கட்சி கட்டமைப்புக்கு வந்த பிறகு அந்த மாதிரி கேட்காமலாம் இருக்க முடியாது. ஒரு மாவட்ட செயலர் சொல்றாரு, எல்லாம் உட்காருங்கன்னா உட்காந்துருவாங்க. அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது இன்னும் அதில் உருவாகலை. அப்போ காவல்துறை அதை கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் காவல்துறைக்கு இருக்கு. தப்பு நடந்து போச்சுன்னா பெரிய சிக்கலாயிடும். அதனால அது சரிதான். அது இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக்கு மிக்க நன்றி. நன்றி. 1947 1950 இப்படி நீங்க பாக்குற நம்பரை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க, பரிசை வெல்லுங்க. Taste the Daily. Taste the Daily. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.